இந்த கிராமங்களில் புறநகரில் ஒரு பெரிய இடர்பாடு இந்த விஷப்பூச்சிகளால், உதாரணமாக தேள், பூரான், பாம்பு இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு உயிரினங்கள். எங்கேயாவது புலம்பெயர்ந்து குடியிருப்புக்குள்ள இல்லை வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த வகையில் அந்த வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு வாழ்ந்துருக்குது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் தொலைபேசியில் அடிக்கிறாரு. இது மாதிரி வீட்டில் மர வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ஒரு 7-8 பேர் வேலை பார்க்குறாங்க, அந்த மரங்களுக்கு இடையில ஒரு நல்ல பாம்பு வந்து நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வர தாமதமாகவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகணும். இல்லை பரவாயில்ல, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அந்த பாம்பு எங்கேயாவது போகலாம் இல்லையான்னு, அவசியம் நீங்கள் வரணும், வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மீட்புக்காக நம்ம குழுவோட கிளம்பி ஒரு 10-11 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பயணத்தை தான் இப்போ நம்ம தொடங்குறோம். சரி, இந்த இடம் நாங்கள் எப்படி எங்கே ஓட்டருக்கோ அவங்க இப்போ நாங்கள் போகும்போது அங்கே ஒரு சிறிய கூட்டம், அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த தெருவாசிகள் எல்லாரும் வந்து கூடி நிற்கிறாங்க. இந்த மீட்பை பார்க்கணும். எப்போவுமே இந்த மாதிரி மீட் பண்ணால் ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லையா? மீட்பு வந்து பாதுகாப்பாக நடக்குமா, இல்லை வந்தவங்க ஏதாவது பாதிக்கப்படுவாங்களா, இல்லை அந்த பாம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டியோட ஒரு பெரிய கூட்டம், சிறுவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமாக நிற்கிறாங்க. இப்போ இந்த மீட்புக்கு போனோம்னா அங்கே மர வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க அந்த மர வேலையை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவங்களும் கொஞ்சம் அந்த, ஏன்னா நிறைய மரங்கள் அது ஒன்றா எடுக்க எப்பவுமே நான் பல முறை சொல்வேன், நம்ம குழுவோட ஒரு பெரிய பலம் என்னன்னா, அந்த மீட்புக்கு தனி ஆளெல்லாம் போகிறதே கிடையாது. எப்பவுமே ஒரு 4-5 பேராக போகிறது. அப்போ எங்களுக்கு அங்கே இருக்கிற பொருட்களை அகற்றுவது வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு சௌகரியம். அந்த வகையில் தம்பிகள் வந்து அந்த இருக்கிற பொருள் எல்லாம் அகற்றுறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களும் அந்த பொருள் எல்லாம் அகற்றுறாங்க. அகற்றும் போது இது கொஞ்சம் எங்களுக்கு கூடுதல் பணி தான். போன உடனே சில நேரம் தரையில் கண்டுக்கு எதிராக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூடுதல் பணி. 2வது உள்ள இருக்கிறது விஷப்பாம்பு. ஏதாவது மரத்தை அகற்றும் போது ரொம்ப பக்கமாக இருந்தது. ஏன்னா அவங்க நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்க்காத வரைக்கும் அந்த பாம்பை உறுதிப்படுத்த முடியாது என்ன பாம்புன்னு சொல்லி. ஏதாவது விரியல் வகையாக இருந்தால் இருந்த இடத்துல இருந்து அப்படி எல்லாம் ஸ்டிக் மாதிரி அடிக்கும். நல்ல பாம்புனா ஸ்லோப் கிடைக்கும், அதுக்கு டைம்லாம் இருக்கும். இது இருந்த இடத்துலேருந்து கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி மரங்களெல்லாம் அகற்றும் போது நம்ம ரொம்ப கவனமாக தான் அகற்றணும். நானும் தம்பி ரமேஷும் ரொம்ப கவனமாக தான் கையாளணும். ஏன்னா எந்த இடத்துலையும் அந்த பாம்புகள் இருக்க போகும். அந்த மாதிரி இடுக்கான இடங்களில் தான் இங்கே அடைக்கலம் போகும். அந்த வகையில் மெதுவாக இதெல்லாம் அகற்றுறோம். இது ஒரு 30 நிமிடம் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அப்படியே மரங்களை எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி ரமேஷ் வந்து பாம்பை பார்த்துறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, எஸ் பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு அப்படிங்கிறாரு. இது ஒரு 2-2.5 அடி அல்லது அதிகபட்சம் ஒரு 3 அடி இருக்கும். அப்படியே நல்லா பாம்பு. பாம்பு மீட்ல ரொம்ப சின்ன பாம்புகளை கையாளுவது கொஞ்சம் கவனமாக கையாளும். ஏன்னா அது வாலில் இருந்து தலை வரைக்குமான தூரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். திரும்பிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து அதை அட்டாக் பண்ண முடியும். அந்த தொலைவு தான் இருக்கும். அப்போ இந்த கொஞ்சம் பெரிய பாம்பை கையாளுறத விட இந்த மாதிரி பாம்புகளை கையாளுறது தான் ரொம்ப நுணுக்கமாக கையாளும். பாம்பு கையில் போடலாமா? போடலாம். போலாமா? போலாமாம்மா? போலாம். ரைட்.
இந்த பாம்பை ரொம்ப நுணுக்கமாக கையாண்டு பாதுகாப்பாக மீட்டு பின்பு பத்திரமாக விடுவிக்கப்பட்டது. அந்த பதிவு தான் அண்ணன் பதிவு. நன்றி. குட்டி பசங்களா, பாம்பு நாங்கள் கை வைக்கிறீங்களா? கை வைக்கூடாது, சரியா? இல்லைம்மா, கை வைக்கிறாங்க, சாதாரண தொட்டக்கூடாது. பாம்பு மேலே கை வைக்கக்கூடாது. அதெல்லாம் விஷப்பாம்பு, கடிச்சா ஆள் செத்துருவோம். எங்களுக்கு தெரியும், அதனால கவனம்.